மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம், திட்டம் தயார். மஹிந்த அறிவிப்பு. அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இந்த புத்தாண்டில் பாரிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டின் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நெலம் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தின் பணிகள் இன்று திங்கட்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் அரசியல் மாற்றம் ஒன்று நிகழப் போகிறது. அதனை எதிர்கொள்ள எமது கட்சி தயாராக உள்ளது. அத்துடன் இம்முறை மே மாதம் போயா தினத்தில் வருவதால் எமது கட்சி மே தின கொண்டாட்டங்களை தவிர்த்து ஆன்மீக மற்றும் மத காரியங்களில் ஈடுபட உள்ளது. අපි ඒක තියන්නේ නැහැ ඒ විදිහට. අවුරුද්දේ වෙනසක් වෙයිද කියන්න බෑ. ඉතින් හැබැයි වෙනසක් වෙනවා අනිවාර්යයෙන්. வவுனியாவில் சோகம். உளவு இயந்திரம் கவிழ்ந்ததில் இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு. ஆயிரக்கணக்கான மக்களின் கண்ணீருடன் இறுதி ஊர்வலம். வவுனியா வடக்கு மதியாவடு பகுதியில் நேற்று உளவு இயந்திரம் கவிழ்ந்ததில் 29 வயதுடைய இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் தனது தேவையொன்றின் நிமித்தம் உளவு இயந்திரத்தை செலுத்தி சென்றுள்ளார். இதன்போது எதிர்பாராத விதமாக உளவு இயந்திரம் கட்டுப்பாட்டை இழந்து திடீரென தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து துறையின் புதிய மைக்கேல் மெட்ரோ பஸ்கள் நாளை முதல் மக்கள் பாவனைக்கு வருகின்றது. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த பேருந்துகள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சக்கர நாற்காலியை பயன்படுத்துபவர்கள் எளிதாக ஏறி இறங்கும் வகையில் நவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக பாகும்பர கோட்டை மற்றும் பாகும்பர கடுவலை ஆகிய வழித்தடங்களில் இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பின் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த பேருந்துகள் இலங்கை போக்குவரத்து சபையின் துணை நிறுவனமான லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனத்தினால் இயக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணத்தில் பல நாட்களாக கடும் வெயில் நிலவி வரும் நிலையில் இன்றைய தினம் சிறிது நேரம் மழை பெய்தமை மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. இலங்கை விமான நிலையத்தில் பெருந்தொகை போதைப் பொருட்கள். 2 வெளிநாட்டவர்கள் கைது. பெருந்தொகையான குஷ் போதைப் பொருளை நாட்டிற்குள் கடத்த முற்பட்ட 2 வெளிநாட்டவர்கள் கட்நாயக்க விமான நிலையத்தில் வைத்து இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் இந்தோனேஷியாவை சேர்ந்த 22 வயதுடைய இளைஞரும் 30 வயதுடைய யுவதியொருவரும் என தெரியவந்துள்ளது. இவர்கள் இந்த போதைப் பொருளை தாய்லாந்தில் பேங்காக் நகரில் இருந்து கொள்வனவு செய்து இந்தியாவின் பெங்களூர் நகருக்கு கொண்டு சென்று அங்கிருந்து கட்நாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளனர். இவ்வாறு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் பெறுமதி சுமார் 6,40,10,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. फोटो है जाता யாழ்ப்பாணம் நல்லூரில் சீமானுக்கு கட் அவுட். மகிழ்ச்சியில் ஆதரவாளர்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சீமான் வெற்றி பெற வாழ்த்தி நல்லூரில் பதாகை வைக்கப்பட்டுள்ளது. தான் செய்த ரோல்ஸினை அவரது கணவர் சாப்பிடவில்லை. யாழ்ப்பத்தில் உயிர் மாய்த்த இளம் மனைவி. தான் செய்த ரோல்ஸினை அவர் கணவர் சாப்பிடவில்லை என்ற காரணத்தினாலும் கணவர் தாக்கியதாலும் யாழ்ப்பாணத்தில் மனைவி தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். சிறுபிட்டி மேற்கு நீர்வேலியை சேர்ந்த 28 வயதுடைய வினோத் வினிதா என்ற ஒரு பிள்ளையின் தாயாரை இவ்வாறு உயிரை மாய்த்துள்ளார். கணவருக்கு மனைவி தேநீரும் ரோல்ஸும் கொடுத்துள்ளார். இதன்போது தேநீரை குடித்துவிட்டு ரோல்ஸினை சாப்பிட மறுத்துள்ளார். இந்நிலையில் அந்த ரோல்ஸினை சாப்பிடுமாறு கணவரிடம் வற்புறுத்தியுள்ளார். இதன்போது கணவர் அவரை தாக்கிவிட்டு வெளியே சென்று விட்டு சிறிது நேரம் கழித்து வீட்டுக்கு வந்துள்ளார். இதன்போது குறித்த பெண் ஏற்கனவே தனது உடலில் பெட்ரோலினை ஊற்றிவிட்டு இருந்துள்ளார். கணவன் வந்ததும் தனக்குத்தானே தீ மூட்டி உயிர் மாய்த்துள்ளார்.
ஊடக அறிக்கை நெடுந்தீவு மக்கள் நாளாந்தம் எதிர்நோக்கு கொள்ளும் பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்திய கவனஈர்ப்பு போராட்டத்திற்கான அழைப்பாகவே நாங்கள் இதை கருதுகிறோம். காலம் 2026/4/24 வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு நெடுந்தீவு பிரதேசத்திலேயே இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட எமது அழகிய தீவு நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளில் சிக்கி நாளாந்தம் மக்கள் அவதிப்படும் சூழல் உருவாகியுள்ளது என்பது எமது மக்கள் அனைவரும் அறிந்ததே. நெடுந்தீவில் சராசரியாக 1418 குடும்பங்கள் உள்ளன. அவற்றில் இதுவரை காலமும் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினால் கடல் நீர் சுத்திகரிக்கப்பட்டு 688 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. தற்போது 200 குடும்பங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரும் மீதமுள்ள 488 குடும்பங்களுக்கு மேற்கு சாராப்பட்டியில் இருந்து நீர் வழங்கப்படுகின்ற போதும் அந்நீர் பயன்படுத்த முடியாத நிலையில் உவத்தன்மை கொண்டதாக காணப்படுகின்றது. இதைவிட மீதமுள்ள 730 குடும்பங்களின் வீடுகளுக்கும் நீர் இணைப்பு இல்லாத நிலையில் அவர்களும் சாராப்பட்டி நீரையே நம்பியிருக்கின்றனர். சராசரியாக ஒரு நாளைக்கு 1 லட்சம் லிட்டருக்கும் அதிகமான நீர் சாராப்பட்டியிலிருந்து நுகரப்படுகின்றது. கடந்த வருட இறுதியில் சராசரிக்கு மிக அதிக அளவில் மழை பெய்து 3 மாதங்கள் கடக்கின்ற நிலையிலும் சாராப்பட்டி நீர் உவர்நீராக மாறியிருப்பவை ஒரு முறையற்ற நீர் சுரண்டல் அங்கு இடம்பெறுவதை சுட்டிக்காட்டுகின்றது. அதே அங்காளி பக்கம் எந்த ஒரு தாக்கமும் இல்லாம அவர்களை நோகடிக்காம ஒரு செயற்படுத்துறது எங்களை எத்தனையோ தரம் கூட்டங்கள் கூப்பிட்டு வதைக்கினோம், எங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் கூப்பிடுறேன்னு சொல்லினோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ளுறோம். அதே நேரத்தில் அவர்களை எந்த ஒரு குற்றச்சாட்டும் அவர்களை முன்வைக்காம ஒரு பக்குவமான ஒரு கையாளுற ஒரு நிலைமையாக தான் நாங்கள் பார்க்குறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரைக்கும் நாங்கள் குழப்பினதாகத்தான் கூறுகிறார்கள். இத்தனை முறை அளவீடு செய்து விடுவிக்க கிடைக்க பொதுமக்களாகி நாங்கள் குழப்பினோம் என்று. ஆனால் அந்த இடத்துல நாங்கள் மறுப்புவாதம் செய்திருந்தாங்க, நாங்கள் குழப்பவில்லை. எங்களை உள்ளுக்கு அனுமதிக்க இராணுவம் இடம் தரவில்லை என்றும் அந்த ஒரு காரணத்தால் அளவீடு செய்யப்படவில்லை என்றும் நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி நாங்கள் அளவீடு செய்யாமல் நீங்கள் அந்த இடத்துல அவர்களுடைய எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாத இடத்துல விடுவிக்க கோரி நாங்கள் எவ்வளவோ பிரதிவாதங்கள் முன் வச்சும் அவர்கள் அதற்கு சம்மதிக்கல. அளவீடு செய்து அமைச்சர் சந்திரசேகரிடம் நான் கேட்ட விடுத்து அளவீடு செய்தால் எவ்வளவு காலத்தில் காணியை விடுவிக்க முடியும் என்று கேட்டெடுத்து 2 கிழமைகளுக்குள் தான் காணியை விடுவிப்பேன் என்று சொல்லி எனக்கு சபதம் ஒன்று செய்திருந்தவர். பொறுத்திருந்து பார்ப்போம். அளவீடு செய்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் பீரியடை கொடுத்து பார்ப்போம். அதுக்குள்ள விடுவிக்காட்டி சகல மக்களும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். இந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு பூதாகரமான போராட்டமாக வெடித்து அரசாங்கத்துக்கு தேவையான ஒரு ப்ரெஷரை நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் நாங்கள் இக்கட்டான சூழ்நிலையிலாம் இருக்கிறோம்.